நம்ம இந்தியன் மார்க்கெட்ல லாஸ்ட் 10 இயர்ஸா லான்ச் ஆனதுல இருந்து பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் ரூல் பண்றதுக்கு ஒரு கார் தான் பலினோ. இந்த பலினோவோட 2 இயர்ஸ் 23,000 கிலோமீட்டர்ஸ் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ட்ரைஷா. இந்த கார் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. நியர்லி 23,000 கிலோமீட்டர்ஸ் நான் டிரைவ் பண்ணிட்டு நிறைய லாங் ட்ரிப்ஸ், நிறைய சிட்டி டிரைவ்ஸ். ஆனால் ஒருக்கா கூட ஏன்டா இந்த கார் வாங்கணும்னு சொல்லி நான் ரிக்ரெட் பண்ணதே இல்லை. இந்த காரில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அண்ட் இந்த 2025ல இந்த பலினோ உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த காரோட இன்ஜின் 1.2 NA இன்ஜின், நியர்லி 89 ஹார்ஸ் பவரும் 130 நியூட்டன் மீட்டர் ஸ்டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பயங்கர ரிஃபைண்டான இன்ஜின் அண்ட் பெப்பியான இன்ஜின். எங்கேயுமே பவர் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இருக்காது. ஸ்போர்ட்டியராக ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், இந்த காரில் எனக்கு பிடிச்சது இதோட டிசைன். சைட்லேருந்து பார்க்க ஒரு கூப்பே டிசைன்லையும், எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே ஒரு இம்ப்ரெசிவான டிசைன். முக்கியமாக இந்த அலாய் வீல்ஸ் லாங்லேருந்து பார்க்கும்போது பயங்கர ஸ்போர்ட்டியராக இருக்கும். நெக்ஸ்ட், இதோட ரியர் சீட் ஸ்பேஸ் நியர்லி 5.5 ஃபீட். எனக்கு லெக் ரூம் நிறையவே இருக்குது. காலையும் உள்ள தக்கின் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ரெக்ளைனிங் ஆங்கிளும் எனக்கு நல்லாவே இருக்குது. லாங் ட்ரிப்ஸ் போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓரளவு நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட், இதோட பூட் ஸ்பேஸ் நியர்லி 310 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லாங் ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே போதுமான ஒரு இது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பயங்கர டெப்த்தாக இருக்கும். லோடிங் லிப்பும் ஹையராக இருக்கும். தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் ஒரே ஒரு நெகட்டிவ் இல்லை. இது பலினோவிலேயே டாப் வேரியன்ட், ஆல்ஃபா வேரியன்ட். இதில் 9-inch ஸ்க்ரீன் வருது, வித் ஆப்பிள் கார்ப்ளே வருது வயர்லெஸில். ஆட்டோ டிமிங் IRBM வருது, HUD வருது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது, புஷ் பட்டன் வருது. அது மட்டும் இல்லை, நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப முக்கியமானது UV கட் கிளாஸஸ் வருது. அண்ட் டிரைவிங் சீட் பொசிஷனை சொல்லியே ஆகணும். பயங்கர ஒரு லோ டிரைவிங் பொசிஷன், செடான்ல இருந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஈவன் ஸ்விஃப்ட் டிசைரை விட இது ரொம்ப லோவராக இருக்கும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ், இதோட மைலேஜ் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று. சிட்டிக்குள்ளே ஒரு 13 to 15 நம்ம எதிர்பார்க்கலாம். லாங் போகும்போது நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா நியர்லி 26லாம் நம்ம எடுக்கலாம். இன்கேஸ் ஃபேமிலியாக பூட்டில் ஃபுல்லாக திங்ஸ் இருந்துச்சுன்னா அரௌண்ட் 20 to 21லாம் நம்ம தாராளமாக பார்க்கலாம். பட் 80 to 100ல் மெயின்டைன் பண்ணணும். என்ன தான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த காரில் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறது இதோட ரேட்லிங் நாய்ஸ். டேஷ்போர்ட்ல இருந்து டோர் பேட்ஸ்ல இருந்துலாம் அங்கங்கேருந்து ரேட்லிங் நாய்ஸஸ் வருது. பழைய காசில் ரேட்லிங் நாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் போஸ்ட் 2022க்கு அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருக்க காசில் ரேட்லிங் நாய்ஸஸ் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் சர்வீஸ் சென்டரில் கேட்கும்போதும் அவங்களும் சொன்ன பதில் என்னன்னா, ஆமாம் சார், புது காரில் கூட ரேட்லிங் நாய்ஸஸ் வருது, எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல எங்கேருந்து வருதுன்னு. ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவாக நான் பார்த்தேன். கண்டிப்பாக இன்டீரியரில் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அடுத்த நெகட்டிவ், இதோட ஹெட்லாம்ப்ஸ். என்னதான் பார்க்க செம்மையாக இருந்தாலும் ஹெட்லைட் ப்ரோ நைட்டு சுத்தமாக இருக்காது. ஹைவேலலாம் போகும்போது ஒரு கெஸ்ஸிங்லேயே தான் போகணும். அதுவும் மழை நேரத்துலலாம் ஒன்றுமே தெரியாது, ஃபுல் கெஸ்ஸிங்கில் தான் ஓட்டணும். எக்ஸ்ட்ரா லைட்ஸ் கண்டிப்பாக வச்சே ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஃபைனல் நெகட்டிவாக நான் பார்க்குறது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், கொஞ்சம் கூட டாக்கியாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஹில்ஸ்லலாம் 5 பேர் சேர்ந்து பூட் ஸ்பேஸ் ஃபுல்லாக வச்சு நம்ம லக்கேஜ் கொண்டு போகும்போது கொஞ்சம் டாக்கி ஃபீல் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட டாக்கியாக இருந்திருக்கலாம். ஃபைனலாக நம்ம வேர்டிக்ட்டுக்கு வந்துக்கலாம். என்னதான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் 2025ல இந்த கார் வாங்கலாமா? கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. அதுவும் இப்போ இருக்கிற இந்த GST ப்ரைஸ் கட்டில் இது நியர்லி 50,000 கிட்டலாம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு வெஹிக்கிள்னா இந்த பலினோ. இன்னும் இந்த மாதிரி நிறைய கார் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோட்ஸை கண்டிப்பாக சேஃபாக ஆக்க முடியும். பாய்.